வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 25 திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஆந்திரா முதல் ஒடிசா வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் ஒரு நீண்ட சுழற்சியாக தாழ்வு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலிலும் தொடர்ந்து கர்நாடகா, கேரளா, மேலும் கோவா இதை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. வருகிற நாட்களில் தொடர்ந்து கேரளாவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாளை மே மாதம் 26 தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆனால் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்கினாலும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. தீவிரமடைய ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமடையும். மே 30 தென்கிழக்கு மணிகளும் வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் ஜூன் முதல் வாரத்தில் தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை இப்போது சீராக தொடர்ந்தாலும் வருகிற மே 30 முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதிலும் மே 31 ஜூன் 1, 2 தேதியில் படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நல்லாவே தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும் ஜூன் முதல் வாரத்தில். இன்று மே மாதம் 25 திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே மழை கிடைக்கும் வாய்ப்பு. நேற்று மே 24 பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்துள்ளது. தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும், ஆனால் உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. அதிலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. இன்றும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். காலை 9 மணிக்கு பிறகு மேகங்கள் விலகி படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். அதே வழியில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்தாலும் இன்றும் மாலை நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு சில கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது. அதுவே கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மேற்கு பகுதி ஓரிரு இடங்களும், கிழக்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கிழக்கு பகுதியும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று அங்கே இன்று சற்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று லேசான காற்று இருக்கும் என்பதால் இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி வால்பாறை, மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவாகவே அமையும். நீலகிரிக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பில் கூடுதலான கனமழையாக கிடைக்கும் இடம் திருப்பூர் வடக்கு பகுதி பரவலாகவும், திருப்பூர் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதை விட கூடுதலான பரப்பு என்பது ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை அரியலூர், பெரம்பலூர் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று டெல்டாவில் தரையேறும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை.
நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வேலூர் இந்த இடங்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்று பெரும்பாலும் காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவும், அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கலாம். ஆனால் இன்று மத்திய மாவட்டங்கள், அதைவிட கூடுதலான பரப்பு கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 25 திங்கட்கிழமை. நாளை மே மாதம் 26 தென்மேற்கு காற்று கணவாய் பகுதியில் லேசாக உள்ளே நுழையும் என்பதால் சற்று வலுவாக இருக்கும் என்பதால் காற்று பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 26 அதே வழியில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்கினாலும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் தீவிரமில்லை, சீராக தொடர வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை போல மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும், காலை நேரங்களில் பெரிய அளவில் தீவிரம் இல்லாமல் இருக்கும். அதே வழியில் நாளை பெரும்பாலும் காற்று பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு மேற்கு பகுதி மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் வருகிற நாட்களில் தொடர்ந்து மழை இருக்கும் இடம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களில் வருகிற நாட்களில் தொடர்ந்து மழை இருக்கும். அதேவேளை கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் தொடர்ந்து மழை இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, நீலகிரி, மேலும் ஈரோடு, திருப்பூர், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களில் வரும் நாட்கள் தொடர்ந்து அனைத்து நாட்கள் மழை இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் அதே வெளியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு நாட்கள் மழை முன்னேறும். சென்னைக்கும் ஓரிரு நாட்கள் மழை முன்னேற வாய்ப்புள்ளது. அதுவெளியில் வரும் நாட்கள் இந்த தென்மேற்கு காற்று படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் கரூர் மாவட்டங்கள், நாமக்கல் மாவட்டங்களுக்கெல்லாம் இப்போது மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து வடக்குள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தெற்குள்ள தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் மே 26, 27, 28, 29 வரை தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து டெல்டா உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மே 30 முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்கும். அப்போது காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை, மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே இடிமலை இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடலில் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு மாத இறுதியில் வரும் நிகழ்வு படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் ஜூன் 3, 4, 5 தேதிகளில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஜூன் 4, 5, 6 தேதிகளில் தொடர்ச்சியாக சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்கள் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி சாரல் மழை கொடுக்கும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும், கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் முதல் வாரத்தில். அதே வழியில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு படிப்படியாக தீவிரமடையும், புயலாக வலுவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்று மியான்மரில் தரையேறுமா அல்லது வங்காளதேசில் கரையை கடக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்வால் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் ஒரு சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை காற்று பகுதியை தவிர்த்து உள் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் மழை கிடைத்தாலும் வருகிற மே 30 முதல் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி கணவாய் பகுதிகளில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மன்னார் வளைகுடாவில் வரும் நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலிலிருந்து வரும் காற்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் என்பதால் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம்
30 மணிக்கணும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55, 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை. ஆனால் வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடலில் தொடர்ந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மே 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். குமரிக்கடலாக இருந்தாலும் சரி, மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி, அதே வழியில் தென்மேற்கு வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, காற்றின் வேகம் ஜூன் முதல் வாரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வருகிற நாட்களில் தொடர்ந்து வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து காற்றின் வேகம் மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே காற்றின் வேகம் இருக்கும். அதே வழியில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, கடலூர், மேலும் சென்னை, செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கணவாய் பகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து நாள்தோறும் காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.